வீட்டில் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தாலும் லிஸ்ட்டில் எப்பயும் இருக்கிறது இந்த காரக்குழம்பு தாங்க. நார்மலாக எப்பவும் வைக்காமல் கம்மன்னு இந்த மணத்தக்காளி வத்தல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு இருக்குங்க. எப்படி படத்தை பார்க்கலாங்களா? கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், பூண்டு சேர்த்து கலர் மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் பேஸ்ட் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. இந்த காய்கறி எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்கான புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சதும் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான காரக்குழம்பு ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.